செய்கின்றார்கள். வானுலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த வாகனத்தில் செல்ல வேண்டும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ இருக்கிறது புராக் வாகனம். இந்த புராக்கில் தான் நாம் செல்ல போகின்றோம். அந்த வாகனம் எப்படி தெரியுமா இருக்கும்? அதனுடைய உடல் அமைப்பு மனித உடலை போன்று இருக்கும், நம்மள மாதிரி. அதனுடைய கால் அமைப்பு குதிரையினுடைய கால்களை போன்று இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய கால் குதிரை கால் மாதிரியும், பின்னாடி இருக்கக்கூடிய கால் ஒட்டகத்தின் கால் மாதிரியும் இருக்கும். அதனுடைய முகம் குதிரையினுடைய முகம் மாதிரி இருக்கும். ரொம்ப நிறைய முடிகள் கொண்டதாக அந்த புராக்கினுடைய வாகனம் இருந்தது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த புராக்கில நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம், வாருங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் சொன்னார்கள், 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு வருகின்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, புராக்கில ஏறி உட்கார்ந்தாங்க. இதுல இருந்து இந்த உம்மத்துக்கு நிறைய படிப்பனை இருக்கு, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே புராக்ல ஏறி உட்கார்ந்த உடனே பயணம் தொடங்குகிறது. கொஞ்ச தூரம் சென்றதுக்கு அப்புறம் திடீர்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நாயகமே, இந்த இடத்துல நீங்க 2 ரக்காயத்து தொழுவுங்க. இடம் பார்ப்பதற்கு நல்ல பச்சை பசேல்னு செழிப்பாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. பெருமானார் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, இது என்ன இடம்? ஏன் இந்த இடத்தில் நான் தொழ வேண்டும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா யஸ்ரிபு வ ஹாதா மதீனா. நாயகமே, இதுதான் மதீனா. இந்த மதீனாவுக்கு தான் உங்க ஊர் மக்கள் உங்களை எல்லாம் அடிச்சு துரத்துவாங்க. இங்கதான் நீங்க வர போறீங்க. இந்த பசுமையான பூமியில் தான் நீங்கள் வசிக்க போகின்றீர்கள். நாயகமே, உங்கள் வசிப்பிடத்தில் நீங்கள் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள். அதனாலதான் புது வீடு கட்டும் போது வாங்க சொல்லி 2 ரக்காத்து நம்ம தொழுதுட்டு வீட்டுக்குள்ள என்ன செய்யணுங்க? குடுத்தனம் போகணும். உடனே 2 ரக்காத்துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்றார்கள். தொழுததுக்கு அப்புறம் மீண்டும் பயணம் தொடர்கிறது. கொஞ்சம் தூரம் வந்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வாகனத்தை நிறுத்தினார்கள். நிறுத்திவிட்டு பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், நாயகமே, இந்த இடத்திலும் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள். பெருமானார் கேட்டார்கள், இந்த இடத்திலே ஏன் தொழ வேண்டும்? யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் தான் அல்லாஹ்வின் ஒளியை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மயங்கி கிடந்தார்களே, தூரிஸ்னா மலை, அந்த மலையில நீங்க 2 ரக்காத் தொழுதுங்க. அல்லாஹ்வின் ஒளி உதித்த இடம் நாயகமே, பரக்கத்திற்காக 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள். அங்கேயும் பெருமானார் 2 ரக்காத்துகளை தொழுதார்கள். மீண்டும் பயணம் தொடர்கிறது. கொஞ்சம் தூரம் சென்றதற்கு பிறகு மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாகனத்தை நிப்பாட்டி ன்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்திலும் நீங்கள் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள். இது என்ன இடம்?